Hello guys, நான் ஆகாஷ் Premkumar and this is Aashiq Aashiq. ஸோ இந்த கடந்த சில வருஷங்களில் லாக்டவுன்லலாம் கூட நிறைய ரெசிபீஸ்லாம் பார்த்துருப்பீங்க, வைரல் ரெசிபீஸ், ரைட் ஃப்ரம் டல்கோனா காஃபி டு ரீசெண்டாக அந்த ஐஸ்கிரீம் தோசை, இந்த ஃபேண்டா மேகி விட்டப்பா, அதை விட்டேன்ப்பா, ஃபேண்டா மேகி, இந்த மாதிரி நிறைய வைரல் ரெசிபீஸ் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு வைரல் ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. அது என்னப்பா வைரல் ரெசிபி அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொன்னால் அது ரெசிபி. சமையல்னா என்னன்னே தெரியாதவங்க எப்படி சமைக்கிறதுன்னு சொன்னால் அதுதான் வைரல் ரெசிபி. எங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சமைக்கவே தெரியாதுன்னு. இனி நம்ம என்ன சமைக்க போகிறோம்? என்ன சமைக்க போகிறோன்னா பழம்பொரி அண்ட் மெட்ராஸ் 65. புது டிஷ்ஷாக இருக்குது. சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம். ஆரம்பிக்கலாமா? ஓகே, எல்லா திங்ஸும் வந்துருச்சு. என்னென்ன திங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு பவுலில் சிக்கன் கொடுத்துருக்காங்க. அது வந்து எதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோன்னா குக்டோட மெட்ராஸ் 65 மசாலா இருக்குது, அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் உனக்கு தான்ப்பா நிறையா இருக்குது, அதை பற்றி சொல்லு. மைதா, அரிசி மாவு, சர்க்கரை, மஞ்சத்தூள், சால்ட், ஏலக்காய் பொடி, ஹனி அண்ட் கிரேட்டட் கோகனட், எல்லாத்தையும் வச்சு நம்ம பழம்பொரி பண்ண போகிறோம். ஆமாம், பழத்தை வச்சு தான் பழம்பொரி பண்ண முடியும். முக்கியமான ஒரு விஷயம் வரவே இல்லை. என்ன வரல? தூக்கி போடுப்பா ஃபஸ்ட்டு. ஐயோ, குட் கேட்ச். எஸ், இது என்ன பார்த்தோன்னே நீ வந்துட்டு என்ன பை கொடுத்துருக்காங்கன்னு யோசிக்கலாம். பட் ஏப்ரல்லாம் இல்லைப்பா, இது பேர். இது என்ன மந்த்? ஜூன், ஜூலை போயிட்டு இருக்கு. செஃப் தாமுலாம் வந்து கழுத்தில் மாட்டேன். எஸ், அதுதான். இது போட்டால் தான் வந்துட்டு எனக்கு சமைக்கவே வரும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பழம்பொரி பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மைதா போடு. இது என்னது? இது வந்து மைதாவை இன்னும் கொஞ்சம் கொட்டி வச்சிருக்காங்களா? ஒரு ரைஸ் ஃப்ளவர். ஆமாம். ஓகே. இப்போ வேற என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வந்து சர்க்கரை. சரி, அடுத்தது வந்து மஞ்சத்தூள். ஓகே, நல்லா போடு. சால்ட். ஏமா ஒன்று பண்ணுவோமா? இவ்வளோ உப்பு போட்டு வச்சுக்கிற? ஒன்றும் இல்லை, இவ்வளோ மைதாக்கு இவ்வளோ உப்பு கரெக்டாக தான் இருக்கும். என்ன டக்குன்னு சமைக்க தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கு. ஏலக்காய் பொடி. ஏலக்கேத்து எள்ளூருண்டை கேள்வி. பரவாயில்ல, இத்தனை இன்க்ரீடியன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ தண்ணி வந்து போடணும். இது மிக்சிங்லாம் கரெக்டாக போடணும். இரு ஃபுல்லாக போட வேணாம். மிக்சிங் நீ தான் வச்சுக்க. என்ன மிக்சிங்கு? நெக்ஸ்ட் வந்து நம்ம பழத்தை கட் பண்ண போகிறோம். இங்கே மட்டும் அந்த சைடு வரவா? ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கட் பண்ண. என் ப்ரொஃபைலோடைய ரோலக்ஸ். இதெல்லாம் டைம் லேப்ஸில் தான் போவோம், அதனால தான் பேசாமல் இருக்கேன். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வெட்டிடலாமா? பயப்படாத. ஃபர்ஸ்ட் எட்ஜஸை கட் பண்ணணும்ல. இப்போ வந்து இப்படி வெட்டணுமா? ட்வைஸ். ஆமாண்டா, இது ஆக்சுவலாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ஜாப் தான். சூப்பர் மச்சான். ஓகே, இப்போ வந்து தலையை வந்து ஃபுல்லாக வெட்டி மிக்ஸ்லாம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்னோட டாஸ்க்கு சிக்கன் எடுத்து நடுவில் வச்சாச்சு, கேமரா ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி. அவரோட குக்டோட மெட்ராஸ் 65 பவுடரை வந்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். சாப்பிட போகிறது நம்ம தானே. ஓகே, அடுத்து என்னப்பா? அவ்வளோதானா? ஃபைனலாக சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குக்டோட மெட்ராஸ் 65 பவுடர் வந்து பக்காவாக அப்படியே பாருங்க, செம்ம ஸ்டிக்கியாக சூப்பராக ஒட்டியிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கடாயில் போட்டு வறுக்க போகிறோம். முதல்ல இதை வந்து நினச்சி அதுக்கப்புறம் வறுக்கணும். நினச்சி. ஓகே, இரு ஹீட் ஆகலை இன்னும். அதை எப்படி கண்டுபிடிப்ப? கை விட்டு பாரு. நீங்கள் உள்ளே போட்டு முக்கி முக்கி வச்சிருக்கீங்க. ஆமாம், அப்படியே எடுத்து போட்டுடலான்ட்டு. ஆமாம், கரெக்ட் தானே? போடுறியா? என்னடா வலிக்கின போகுது? இல்லை, மூவ் பண்ணிட்டே இருக்கணும். மூவ் பண்ணுறியா மச்சான்? தண்ணியை தெளிச்சு விட்டுறாரோ மூச்சில. இப்போ எப்படி வெள்ளை எடுப்பேன்? இதெல்லாம் எடுப்பேன். அது வந்து ஃபர்ஸ்ட் சிம் பண்ணணும். மச்சான், சிம் பண்ணது கெட்ட வார்த்தையா? சிம்புனா நீ சிம்புக்கு ஒன்று பண்ணுவல, அதான் சிம்பு. சிம்புக்கு ஒன்று பண்ணுவல, அதான் சிம்பு. ரெண்டும் ஒன்றா இருக்கு. பரவாயில்லையா? பரவாயில்ல, இரட்டை கதிரே. பழம்பொரி ஒரு மாதிரியான பொரியாக வந்துருச்சு. பட் ஓ, வெல் டன். எஸ், வெரி குட். ஆஷிக் வந்து மெட்ராஸ் 65 சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணுவார். ஆமாம், யாரோடது இது? விலைக்கு ஏற்றி கொடுக்குறேன். ஐ திங்க் டைம், இட்ஸ் த டைம் மச்சி. தூக்கி போட்டு ஓடக்கூடாது. ஓகே, சூப்பர்ரா. அவ்வளோதான் மச்சான். பண்ணிட்டேன். இது வரலாம். நான் ஆக்சுவலாக நிறையா பண்ணிட்டு இருக்கிறதா மச்சான், ஆனால் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது இல்லை. இது 3ஆவே போடுவோமா? ஐயோ, வேணாம்.
ஒன்று ஒன்றாவே சூப்பர் மச்சான். என்ன மச்சான் கொஞ்சம் அப்படியே லைட்டாக என்ன பண்ணணும், திருப்பி போடு. வெரி குட். அதாவது என்னன்னா லைஃப்பில் வந்து எதுவுமே ஈஸி கிடையாது, எல்லாமே கஷ்டம். வெளில நின்று பேசிட்டு இருக்கடா. குக்டு மெட்ராஸ் 65 என்னோடது பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ மச்சானோட பழம்புரியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, என்ன பண்ணுறீங்க? இலையை வெட்டுறதுக்கு எந்த கத்தி யூஸ் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கேன். எபிசோடே வெட்டுற போகிறாங்கடா. எதுக்கு இலைய பிளேட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெசென்டபிளாகவும் அழகாகவும் இருந்துச்சுன்னா. கேட்ட கேள்வி நான் அங்கே ஆடியன்ஸை பதில் சொல்லிட்டு இருக்கியா நீ? பொதுவாக சொன்னேன். இலைய வந்துட்டு பிளேட்டிங்க்கு. ஓகே ஓகே. A few minutes later. ஒரு மாதிரி வந்திருக்கு. என்னடா டிஸ்கோ சாந்தி மாதிரி இருக்கு. ஐ கிவ் அப். இப்போ வந்து நம்ம வந்து என்ன மச்சான் பண்ண போகிறோம், வார்னிஷ் பண்ண போகிறோம். இல்லை கார்னிஷ் பண்ண போகிறோம். ஓகே. அப்படியே அடுக்கணுமா? இதுக்கு மேலே என்ன கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குது. பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு. ஓகே கைஸ், ஸோ ஒரு வழியாக குக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த டிஷ்ஷுக்கு வந்து நாங்கள் வச்சிருக்கிற பேர் பழம்பொரி வித் மெட்ராஸ் சிக்கன் 65 அண்ட் ஹனி. அது ஹனி டெண்டர் இல்லை மச்சான், கோகனட் கார்னிஷ் வித் கோகனட் கார்னிஷ். அப்படியே +1 சேர்த்தே போல. ஸோ இது நாங்கள் வச்ச பேர். ஸோ இது வந்து குக்டோட மெட்ராஸ் 65 ரெசிபி. இது இல்லாமல் நிறைய ரெடி டு குக் ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அது வந்து அவங்களோட வெப்சைட்டோட லிங்கை கீழே ஷேர் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமான காம்பினேஷன்ஸில் ஃபுட் நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் எந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, எதெல்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்கள். அண்ட் ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள்.